காவல்துறையை வந்து எப்பயுமே தாவேகா சார்பில் வந்து குறை சொல்லல. அந்த நேரத்துல ஃபோர்ஸ் அதிகப்படுத்தி இருந்தா இந்த இது நடந்திருக்காது. ஓகே, இப்படி நிறைய கேட்டீங்க. நான் பதில் சுருக்கமா உங்க அளவுக்கு நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல போறதில்ல. காவல்துறையில் வேலை செய்யறவங்க மனிதர்களா மிஷினா? சார் அப்போ மனிதர்கள் ஒரு மனுஷனால காவல்துறையில் பூட்ஸு ஷூ போட்டுட்டு தண்ணி இல்லாமல் ரைட்டா வெயிலில், இப்போ என் அப்பாவோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை நம்ம அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ஒரு காவல்துறையை சார்ந்தவரை நீங்கள் வெயிலில் எவ்வளோ நேரம் நிற்க வைப்பீங்க? 5 hours. எவ்வளோ நேரம் நிற்க வச்சிருப்பாங்க அங்கே? சார் அது வந்து விஜய் மேல தப்பு சொல்ல முடியாது சார். காவல்துறை அது ரோல் அவங்களே எடுத்துக்கணும். 5 hours நீ நில்லு, 5 hours நீ நில்லு, 5 hours நீ நில்லு, அப்படி அவங்க டிவைட் பண்ணிருந்தா 5 hours ஒருத்தங்க ரீடைன் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த இது வந்திருக்கு. போலீஸ் ஒன் வேர்டா வச்சுக்கோ, அப்பதான் மக்களுக்கு புரியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. 5 hours வைக்கணும், ரைட்டா? ஆல்ரெடி இந்த மாதிரி சிஸ்டம்லயே வச்சு செயின் அறுத்துன்னு போயிருப்பாங்க. பிக் பாக்கெட் ஆச்சுன்னா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் பாதுகாப்புக்கு இல்லை. விஜயோட மாநாடு, விஜயோட பிரச்சாரத்துக்கு ஒண்டி தான் மொத்த காவல்துறையும் ஆல்ரெடி கரூரில் வேலை செஞ்சுருக்கு 2 நாளா. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 5 hours இது ஒண்டி பத்தாது, இராணுவம்லாம் கூட கூட்டின்னு வரணும் சார். மக்கள் பாதுகாப்புக்காக எதை கூப்பிட்டாலுமே ரைட்டு. மக்கள் அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் பேரிகேட்லாம் போடுறாங்க, கூட வந்து போலீஸ்லாம் வருதுன்னு. சரி, நாளைக்கு வந்து அஜித்தும் போகிறாரு. இதே மாதிரி அஜித்துக்கு ஒரு 4 பூனைப்படை, 4 துப்பாக்கி இந்த போலீஸ் அது கொடுப்போம். நாளைக்கு விஜய் சாருக்கு பதிலாக ரஜினி சார் போகிறாருப்பா, நான்லாம் பழைய சூப்பர் ஸ்டாரு, பாஷா படம் பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ அவருக்கு எனக்கு ஏர்ஃபோர்ஸு, விமானப்படை, சட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் செய்ய முடியும். அப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் நாடு எப்படி நடக்கும்னா சட்டத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும். உங்கள் தேவைக்கோ ஏன் தேவைக்கோலாம் பண்ண முடியாது சார். அப்போ நாளைக்கு வந்து அஜித் வராருன்னு வச்சுக்கோ, அவர் வந்து அஜித் வந்து கூட்டாச்சுன்னா அஜித் போலீஸ் எஃப்ஐஆர் போடுவாங்க சார். அது அப்போ வந்து இப்போ நான் திருப்பி வந்து குறை சொல்லல, நான் வந்து சரி இருங்க, நான் என்ன கேட்குறேன்னா, தேட்டருக்கு வந்து அல்லு அர்ஜுன் போனாருங்க. ஓகே, சொல்லாம போனாரு. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை. அல்லு அர்ஜுன் மேல கேஸ் போட்டு கைது செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க சார்? அவர் சொல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் சொல்லாம போலியே, சொல்லி ஒரு விஜய் சொல்லாம சொல்லிட்டு லேட்டா போனாரு சார். சொல்லாம சொல்லி லேட்டா போறதே வழக்கமா வச்சிருக்காரு. சரி சார். அதுக்கப்புறம் 10,000 பேர் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு 30,000 பேரை கூட்டுறாரு. நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் போக கூடாதுன்னு கோர்ட் சொல்லி இருக்குங்க. ஆனா இவங்க வண்டியில போகும்போது, அதாவது நீங்க வந்து விஜயோட மாண்பையும் அவரோட பெருமையும் பாதுகாக்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறது மனித உரிமை கேஸ பேசிட்டு இருக்கேன்.